கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்திலே இப்படியாக ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி. ஆமா, இன்னைக்கு உங்க ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானதான். நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க, எப்ப தேவ சமூகத்தில் வந்து காத்திருப்பீங்கன்னு என் ஆண்டவர் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமீன். உங்க ஜெபத்தை கேட்கும்படி தேவன் ஆயத்தமா இருக்கிறார். என் பிள்ளை என்ன நோக்கி ஜெபம் பண்ணாதான்னு சொல்லி தேவன் ஆயத்தத்தோட இருக்கிறார். ஆனா நமக்குள்ளதான் அவனுக்கு ஒரு சோர்வு, நமக்குள்ள ஒரு மடி. ஆமா, ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ண என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா. ஆமென். வேதத்தில் தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு அவருடைய ஜெபத்தை தடை செய்து வைத்திருந்தானா. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதில் வரக்கூடாதபடி தடை செய்து வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவன் தடை செய்த உடனே பாருங்க, தானியேல் ரொம்ப அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. தன் பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன் காரியங்களை தேவ சமூகத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு. உடனே தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த பதிலை எப்படியாவது தானியேலுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி சத்துருவோடு கூட யுத்தம் பண்ணி தானியேலுக்கு பதிலை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. சொல்லும்போது சொல்றாரு, தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளும் போதே உனக்கு பதில் வந்ததுன்னு சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. நீங்க ஜெபம் பண்ணும் போதே உங்களுக்கு பதில் வந்துருச்சு. ஆனா சில நேரங்கள்ல பிசாசு அந்த பதிலை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. திறப்புல நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.